அண்மைச் செய்தி. கோவை செங்குட்டைப்பாளையத்தில் போப்பெய்திய பட்டியலின மாணவியை வகுப்பறைக்கு வெளியே படியில் அமர வைத்து தேர்வு எழுத்த விவகாரம் தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக கோயம்புத்தூர் ஆட்சியர் பவன்குமார் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்கிட கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கோவையில் 8ஆம் வகுப்பு மாணவி தேர்வு அறையில் இருந்து வெளியே அமர்ந்து தேர்வு எழுதிய விவகாரத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தற்பொழுது தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அப்போது பேசிய அவர், கோவையில் பள்ளி மாணவியை பள்ளியின் வாசலில் அமர்த்தி வைக்கப்பட்டு பரீட்சை எழுதப்பட்ட சம்பவத்தில் 2 விதமான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், ஒன்று காவல்துறை சார்பாகவும், இரண்டாவது அது தனியார் பள்ளி என்பதால் தனியார் பள்ளிகளுக்கு என இருக்கும் டிஇஓ சார்பின் பள்ளியின் மேலாண்மை அதிகாரிகளிடம் சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு விசாரணை துவங்கப்பட்டு இருப்பதாகவும், விசாரணை முடிவுற்றவுடன் அதற்கான விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கும்படி நிச்சயம் அதற்கான சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். அதே போல தனியார் பள்ளி முதல்வர் ஆனந்தியிடம் பொள்ளாச்சி ஏஎஸ்பி சிருஷ்டி சிங் நேரில் விசாரணை செய்துள்ளார். அதே போல பள்ளி கல்வித்துறை சார்பில் இது போல எந்த பள்ளியிலும் நடத்தக்கூடாது என சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.